சார் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பா என்ன நடந்துகிட்டு இருக்கு? யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல யார் சைடு தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு லீகல் ப்ராசஸ்ல போன பிறகு வழியே கிடையாது. இப்ப லீகல் நம்ம வந்து ஒரு ஒரு கேஸ வந்து கொண்டு போயிட்டு லீகல் போயிட்டோம் வச்சுங்களேன், அது பிறகு என்ன ஆகும்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா லீகல் ப்ராசஸ் தான் போகும். நீங்க வந்து இதே வந்து சென்சர் போர்டு உட்கார்ந்துட்டு மட்டும் நம்ம பேசியிருந்தோம்னா இது மேட்டர் வந்து அமிக்கபிளா நம்ம பர்சனலாவே சால்வ் ஆயிருக்கலாம். இப்ப வந்து ரிவைசிங் கமிட்டி போனோம்னு அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம உடனே போய் சென்சர் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துட்டு சார் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும், எனக்கு இப்போ போய் ரிவைசிங் கமிட்டி போட்டீங்கன்னா எனக்கு டைம் எடுக்கும், அப்போ என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. நான் உடனே கோர்ட்டை நாடுறேன்னு வச்சுங்களேன், உடனே கோர்ட்டு நீங்க போன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்துடும். ஏன்னா அது வந்து சிபிஎஃப்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு அங்கம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு எதிராக கோர்ட்டு வந்துட்டீங்களா, அப்ப நாங்க கோர்ட்ல இதை பாத்துக்கிறோம், நாங்க கோர்ட்ல எங்க சைடு நியாயத்தை சொல்லி நாங்க வந்து நியாயத்தை எடுத்துக்கிறோம், நீங்க அப்ப வந்து உங்க இஷ்டப்படி பாருங்க அப்படின்வாங்க. இப்ப இந்த சிஸ்டத்துக்கு போன பிறகு லீகலா இந்த ப்ராசஸ் எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும், பல நாட்கள் ஆகும், பல வாரங்கள் ஆகும், அது பிறகுதான் படம் வந்து சென்சர் சர்டிபிகேட்டே கிடைக்கும். இதுதான் லீகல் இருக்கிற பிரச்சனையே. நம்ம வந்து உடனே நம்ம வந்து இன்னைக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு, நீங்க உடனே இந்த கேஸை ஏர் பண்ணி எனக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்கறது வந்து கோர்ட்ல ப்ரொசீடிங்ல பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து மக்களை பாதிக்கிற எமர்ஜென்சியான ஒரு விஷயம் கிடையாது. சினிமா என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்டான ஒரு இடத்தை வந்து நீங்க வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி கோர்ட்டை வந்து உடனே கேஸை ஏர் பண்ணுங்க, எனக்கு ஜட்மெண்ட் கொடுங்க கேட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டு இந்த படத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனது தான் பிரச்சனையா மாறி இருக்கு. என்னை பொறுத்தவரையும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சைட்ல ப்ரெஷர் இருந்தது, அதனால கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்போ அது வந்து அவங்களுக்கு எதிராகவே மாறி இருக்கு. ஏன்னா இப்போ கோர்ட்டு பொறுத்தவரைக்கும் ப்ரொசீடிங் வந்து டைம் கண்டிப்பா எடுக்கும். படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி தணிக்கை வாரியத்தை நாடி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டிருக்குமா? அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை பாருங்க, அன்னைக்கு பண்ணிருக்கலாமா இல்லையான்றது இன்னைக்கு இனிமே ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா மாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. இப்போ அப்பீலுக்கு இப்ப திருப்பி சிங்கிள் ஜட்ஜு கிட்ட அந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி உடனே கேஸை வித்ட்ரா பண்றேன் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஷன். நான் கேஸை வித்ட்ரா பண்றேன், ஆனா எனக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி இந்த வாரமே நீங்க போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் வைக்கலாம். அவங்களும் வந்து சிபிஎஃப்சியும் பரவாயில்ல, இனிமே இந்த படத்துக்கு நம்ம டார்ச்சர் பண்ண வேணாம், போறோம், நிறைய கோர்ட் ப்ரொசீடிங் நம்மளும் பார்த்துட்டோம், பரவாயில்ல உடனே ரிவைசிங் கமிட்டி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரமே நம்மளுக்கு சர்டிபிகேட் கையில கிடைச்சு 6ஆம் தேதியோ இல்ல 11ஆம் தேதியோ படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் இவ்வளவு தூரம் நான் போயிட்டேன், கோர்ட் ப்ரொசீடிங் பண்ணிட்டேன், நான் எனக்கு ஜட்மெண்ட் கண்டிப்பா என் சைட்ல நியாயம் இருக்கு, நான் கோர்ட்ல தான் இதை வந்து ஒரு ஜட்மெண்ட் வாங்குவேன் அப்படின்னு கேவின் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் தொடர்ந்து பிடிவாதமா அதே முறையில ஃபாலோ பண்ணாருன்னா கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டே தான் இருக்கும். பட தயாரிப்பு நிறுவனம் அப்போ முதல்லயே தணிக்கை வாரியத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றீங்களா? தணிக்கை வாரியத்திட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறதா சொல்றீங்களா? இல்ல, அவங்க சைட்ல என்னன்னா டைம் இல்ல. அவங்க என்னன்னா எப்ப வந்து ரிவைசிங் கமிட்டி போகணும்னு அவங்க வந்து ஒரு மெயில் கொடுத்துட்டாங்களோ, இவங்க என்ன ஆயிடுச்சு, படத்தை வந்து உடனே கொண்டு வரணும்னு வரும்போது லீகல் டீம் கிட்ட கேட்டிருக்கும் போது, இல்ல சார் அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு மெயில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம் கோர்ட்ல, நம்ம உடனே சர்டிபிகேட் வாங்க முடியும்னு சொல்லிட்டு லீகலா அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்பி தான் தயாரிப்பாளர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் அசோசியேஷன்ல உட்கார்ந்து பேசி அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போல. அவங்க சிபிஎஃப்சில கிளியர் கட்டா மெயில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க மெயில் கொடுத்துட்டாங்கன்னா அது பிறகு வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. அந்த மெயில் என்ன சொல்லிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டி போன பிறகுதான் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்ன டிசிஷன் வந்து லீகலா எடுக்கிறாங்க. சரி இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம லீகலா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலகட்டத்துல அவங்க வந்து சென்ட்ரல் போர்டோட உட்கார்ந்துட்டு சிபிஎஃப்சியோட உட்கார்ந்துட்டு, சார் எங்களுக்கு இப்போ வேணும் சார், இதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஒருவேளை சொல்யூஷன் வந்திருக்கலாமோ தெரியல. அப்ப அவங்க வந்து சிபிஎஃப்சி என்ன சொல்லிப்பாங்க, சார் 9ஆம் தேதி கஷ்டம், ஆனா 14ஆம் தேதி வந்துடலாம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இமீடியட்டா ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லுங்க, நாளைக்கே ரிவைசிங் கமிட்டி பண்றேன், இல்ல 2 நாள்ல பண்றேன், சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துறேன், 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிருக்கலாம். இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா நம்ம பேசுறோம், ஆனா உண்மை என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹைப்போதெட்டிக்கலா இதெல்லாம் பாசிபிலிட்டி. இப்ப கூட நம்ம ஹைப்போதெட்டிக்கலா சொல்றோம், அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்றோம். இந்த 2 ஆப்ஷன்ல அவங்க எதை சூஸ் பண்றாங்கன்றது ப்ரொடியூசரை பொறுத்து தானே இருக்கு. இல்ல நான் லீகலா தான் இந்த சொல்யூஷனை அப்ரோச் பண்ண போறேன், இது வந்து வாங்க போறேன் அப்படின்னா இது டைம் எடுத்து தான் போகும். இந்த ப்ராசஸ் வந்து ஓவர் நைட்ல நடக்க போற விஷயமே இல்லை. பிரச்சனை இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு வாபஸ் வாங்கினா பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாபஸ் வாங்குறதை விட இமீடியட்டா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன்ல உட்கார்ந்து பேசி, சார் நிறைய என்லெஸ்ஸா இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, நம்ம இதை நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம், நீங்க உடனே எனக்கு ரிவைசிங் கமிட்டி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒருவேளை சொல்யூஷன் வருமா தெரியல. அவங்க வந்து இவ்வளவு தொழில் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, அதனால கோர்ட்லயே பாத்துக்கலாம்னு அவங்களும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சார் எங்களை வந்து நிறைய கோர்ட்ல வந்து இழுத்துட்டீங்க, அதனால கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுக்கும்போது தான் பாத்துக்கலாம், இப்போதைக்கு எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி வந்து நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க போவோம், ரிவைசிங் கமிட்டி போனா 20 நாட்கள் எடுக்கும், அதுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ரிவைசிங் கமிட்டியோட டேர்ம் பீரியட் வந்து 20 நாட்கள்.
ஓவர் நைட்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 20 நாட்களுக்குள்ள நாங்க வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஒருவேளை தயாரிப்பாளருக்கு ஒத்து வரலன்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து பிரச்சனை தான் முடியும். இந்த கோர்ட் ப்ரொசீடிங் போயிட்டே தான் இருக்கும். இந்த விவகாரத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரை வந்து சினிமாவும் அரசியலும் கலந்ததுதான் தமிழ் சினிமா, தமிழ்நாடு. ஓகே, இங்க எல்லா சினிமா நடிகர்களும் அரசியல் இருக்காங்க, அரசியலுக்குள்ள சினிமா இருக்கு. அண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாவே இதான் நடந்துட்டு இருக்கு. ஆந்திராலையும் இதே தான், சினிமா தான் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துட்டீங்கன்னா பல பேர் வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிற பல பேர் வந்து சினிமா சம்பந்தப்பட்டவங்க தான். ஸோ அரசியலும் சினிமாவும் கலந்தது தான். இதை வந்து நம்ம சர்ப்ரைஸா பார்க்க வேணாம். அரசியல் காரணங்களால தான் இந்த சினிமா வந்து இந்த அளவு வந்து பிரச்சனைகள் இருக்குன்றது காமன் நாலேஜ், ஓப்பன் நாலேஜ் தான். இது வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க சைட்ல இருக்கிற அந்த பவரை காமிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து அந்த ப்ராசஸை தாண்டி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இல்லாம நம்மளால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது வரும்போது அதுக்குள்ள எப்படி வெளியில வந்துடலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒருவேளை அணுகிருக்கலாம். என்னன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பராசக்தி டீம் முன்னாடி பயங்கரமான லிஸ்ட் வைக்கிறாங்க, இந்த கட்ஸ் கொடுப்போம், மியூட்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா டைம் நிறைய எடுத்திருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு வந்து பரவாயில்ல, எவ்வளவு மியூட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை, கட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லைன்னு சொல்லிட்டு தீ பரவட்டம் வந்து நீதி பரவட்டம் வருது, மாறுது. அதாவது இம்பாக்டே மாறுது. அதை ஒத்துக்கிறாங்க. என்னன்னா வேற வழி இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்துல அவங்க ஒத்துக்கிட்டு படமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆனது அன்கட் அன்மியூட் படம். தமிழ்ல இங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆன படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மியூட்டான படம் தான், கட்டான படம். ஸோ அதை ஒத்துக்கிறாங்க, வேற வழி இல்லை. ஏன்னா அந்த ப்ராசஸ் நம்ம போய் தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் இல்லாம படம் வெளியாக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அதை தாண்டி தானே போகணும். இல்லைன்னா நம்ம வந்து விக்டிமா கிளைம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அதாவது என் படத்தை வந்து இவங்க பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேசிட்டே இருக்க வேண்டியதுதான்.